நான் கிடைச்சிருந்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்சேகர் இருக்காருல்ல, அவருக்கும் உங்களுக்கு இல்லை, கட்சிக்கும் உங்களுக்கு இல்லை, அந்த கட்சியில யாருக்குமே ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. அடிப்படை அறிவு சுத்தம் அறிவு இல்லை, அடிப்படை அறிவு கூட இல்லை. என்னன்னா நயினாருக்கு சேகர் பாபு பதிலடி என்னன்னா, சேகர் பாபு நாய்சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் நாயினார் நாகேந்திரனுக்கு தலைவருக்கு பதவி நாட்கள் தான் தற்போது இப்ப என்னப்படும் சார். நீங்க கட்சியில ஆட்சி இருக்கீங்க, உங்க பதவி தான் பறிக்கப்படும். அவர் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர், சரிங்களா? அவர் புடுங்க என்ன புடுங்கல என்ன, உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு எங்க குத்துது குடையுது? அடுத்தவங்க கட்சியே சொல்லிட்டு இருப்பீங்களா? உங்க கட்சியில என்ன பொதுமக்களுக்கு என்ன வேலைன்னு பாக்குறது இல்ல. அடுத்தவங்க கட்சி எப்ப நாசம் போற என்ன இதை என்ன விதமா பேசலாம்? எங்க அவன் துறையில இருக்க மாதிரி பேசுங்க. நான் கெட்ட வார்த்தையில பேசுறேன். இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, அவன் பேசுறதே எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை வருது. இந்த மாதிரி உங்களை கெட்ட வார்த்தை பேசாம ஒரு வீடியோ கூட போட மாட்டாங்க. அவன் துறையை பார்க்கவே மாட்டீங்களா? நான் சொல்றேன், அந்த துறையும் தனியா இருக்கு. என்ன அந்த துறையோட அமைச்சர் கண்டிப்பா சொல்றேன், நம்ம தூய்மை பணியாளர்கள் துறைக்கு நீங்க முன்க வழங்குறீங்க. நம்ம கூட்ட நெரிசலுக்கு வந்து 3 நாளைக்கு யாரு? நம்ம அன்பில் பொய்யா மொழி. நம்ம குவார்டர் பாலாஜி மட்டும்தான் கச்சிதமா அது துறையா 10 ரூபாய் எடுத்து சம்பாதிக்கிறாரு. அதே மாதிரி இந்த யாரு? நம்ம ஆக்சுவலி தூய்மை பணியாளருக்கு வர வேண்டியது கேள்வி, அதை விட்டு சேகர் முக்க நுழைக்கிறாரு. அதே மாதிரி கச்சிதமா பாக்குறது ஒரே ஆள் தான் நம்ம குவார்டர் பாலாஜி. பாட்டிலுக்கு 10 ரூபா கரெக்டா கச்சிதமா கலெக்ஷன் பண்றாரு, சரிங்களா? நான் சொல்லலாம் அந்த டிபார்ட்மெண்டே இருக்கக்கூடாது, ஒழிங்க. பிரைவேட்டா கொடுக்குற கர்நாடகாவை பாருங்க, அந்த மாதிரி பாருங்க. பிரைவேட்டா கொடுக்க வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் வச்சு சம்பாதிச்சிருக்கீங்க. அடிச்சு வாயில் அடிச்சு வயிற்றுல வச்சு சம்பாதிக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கள்ளச்சரம் காய்ச்சிங்களா? அதெல்லாம் ஒழிச்சுட்டு பிரைவேட்டுக்கு கொடுங்க லிக்கரை. எதுக்கு வந்து டாஸ்மார்க் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு துப்பு இல்லையா? கர்நாடகா மாநிலத்தில் போங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா லைசன்ஸுக்கு கவர்மெண்ட் வாங்குறாங்க, சரிங்களா? லைசன்ஸுக்கு என்ன லிக்கர் லைசன்ஸுக்கு அந்த மாதிரி சம்பாதிச்சு போங்க. அவன் சம்பாதிக்கிறான் இல்ல பாட்டில் வைக்கிற என்னமோ பண்றான். நீ விற்கிறதுக்கு எனக்கு லைசன்ஸுக்கு கொடு, நாங்க லைசன்ஸ் தரோம். கவர்மெண்ட்ல ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க எப்படி முத்திரைப்பதிவு கட்டி பத்திரம் பதிக்கிறீங்களோ அதே மாதிரி பத்திரத்துக்கான காசு தான், லஞ்சம் இல்லை. உங்களை மாதிரி லஞ்சம் வந்து 800 கோடிக்கு வாங்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு பரப்பிடுறாதீங்க. கவர்மெண்ட் பத்திரப்பதிவுக்கு எப்படி வச்சிருக்காங்க டியூட்டி ஃபீஸ், ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ், அதே மாதிரி லைசன்ஸ் லிக்கர் லைசன்ஸுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படியே வந்து கவர்மெண்ட் வாங்கிட்டு பிரைவேட் கொடுத்துட்டாங்க லிக்கர் விற்கிறதுக்கு. அது மாதிரி பிரைவேட்டா மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு? எங்க வலிக்குது? பாட்டிலுக்கு 10 ரூபா போயிடும். என்ன உங்களை அவங்க ஆட்சியெல்லாம் திட்டாம வீடியோ கூட போடணும்ல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.